நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இன்னும் ஆனால் ஒரு சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். எதிர்கட்சியில் பல பேர் இன்னும் திருமண வீட்லேயும் ஒவ்வொரு மேடையிலையும் கதறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதறல் தெரியுது, அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஐயோயோ எப்படிடா பண்ணாங்க அப்படின்னு ஏற்றுக்க முடியாமல் வீடு வீடாக மேடை மேடையாக கதறி 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 என்னைக்கு அதை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த கதறினவங்களுக்கு சென்னை மேயர்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் எத்தனை அழகான அமைச்சர்களும் எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போகிறதும், இன்னொருத்தவங்களுக்கு கொடையை பிடிக்கிறதும், பவுடரா இதுவான்னு தெரியாமல் என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்தில் உட்காருங்க, பாலிசி ரிலேட்டடாக நம்ம பேசுவோம். பேச முடியுமா? இன்றைக்கி பெண்கள் முன்னேற்றம்னு பல ஆட்சியிலிருந்து பல கட்சிகள் மற்றும் பலர் சொல்லிகிட்டே இருந்தாங்க பெண்கள் முன்னேற்றம்னு. 70 வருஷமாக பெண்கள் முன்னேற்றம்னு ஏமாற்ற மட்டும்தான் செஞ்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் அமர வச்சாங்க? இன்றைக்கி அண்ணன் 4 பெண் அமைச்சர்கள் அமர வச்சிருக்காரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அசம்பிளியில் செக்ரட்டரி பெண். இன்றைக்கி இருக்க அசம்பிளியில் இருக்க செக்ரட்டரி ஒரு பெண். சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் அமர்ந்திருக்காங்க. இந்த பெண்கள் முன்னேற்றம் அவங்க சும்மா வெட்டு பேச்சுக்கும் வெட்டி வாய்க்கும் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்சியில் மட்டும்தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கோம். அவங்க ஆட்சியில் ஒரு கவுன்சிலரோ சேர்மனோ பெண்ணுக்குன்னு ஒரு இது ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஆட்சியில் என்ன இருக்குது? நம்ம பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு உரிமையை கொடுத்து இவ்வளவு அழகாக உட்காந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால் நான் சொல்லிக்கிறேன், அதாவது திமுகவில் இருக்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், பெண்கள் முன்னேற்றம் சொன்னீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சியவே நீங்கள் முடக்கிறதுக்கு டெல்லியில் உட்கார வச்சிங்க. இங்கே ஆட்சி என்னைக்காவது கொடுத்தீங்களா? பவர் கொடுத்தீங்களா? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த பெண்மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிக்கே எவ்வளோ நீங்கள் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. அதனால் திமுகவில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே சேருங்க. அதுதான் என்னுடைய பெரிய ரெக்வஸ்ட்டே. அவங்க சும்மா வாய்ப்பேசுக்கு மட்டும்தான் சம வாய்ப்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெண்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி இன்னொன்று நம்மளை முதலமைச்சரை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஒரு காலத்தில் தூத்துக்குடியில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தப்போ 36 மணி நேரம் கேஸை கூட எடுக்காமல் நம்ம முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். 2 குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். 36 மணி நேரம் அந்த கேஸே எடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் அமைச்சிக்கிட்டு நாங்கள் 30 நாளில் அத்தனை சாதனைகள் படைச்சிருக்கோம். அவங்களுக்கான தேவையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பண்ண தலைவரை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? ஜூன் 3லேருந்து ஜூன் 16 வரை 473 போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போட்டிருக்கோம். 672 போதைப் பொருட்கள் அவங்க அத்தனை பேரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 30 நாளில். 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதில் நம்ம இன்னைக்கு பேசப்படுற சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணையும் ஒரு சிறிய நேரத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா?
கடந்த 15-20 நாட்களில் 1328 குற்றவாளிகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள உள்ளே போட்டிருக்கோம். அவங்க ஆட்சியில் பண்ணதை பாருங்கள். அத்தனை பாலியல் வன்கொடுமையும் இத்தனை இது நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற எங்களை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணீங்க? சிங்கப்படை, அதிரடிப்படை 2545 புதிய பெண் பணியாளர்கள் இன்னைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 101 இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நவீன கண்காணிப்புக்காக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசு 354 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்கு. உலகின் பல நாடுகள் பெண்கள் அரசியலிலும் மக்கள் பிரதிநிதித்துவத்திலும் தங்களது தாய்மை பொறுப்புகளையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தவர் குழந்தை தூக்கிட்டு போகும்போது அதையும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு மாசமாக இருந்த பெண் இன்னைக்கு ஜெயிச்சு சட்டமன்றத்தில் தன்னுடைய குழந்தையோட வந்தால் என்ன தப்பு இருக்கு? எத்தனை நாட்டில், சுவிட்சர்லாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரா வைஸ் தனது கைக்குழந்தையுடன் நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்று உலகின் பாராட்டை பெற்றவர். அதேபோல் சுவிட்சர்லாந்தின் ஐரின் கேலின் 2018ஆம் ஆண்டு தனது குழந்தையுடன் தேசிய கவுன்சில் அவையில் கலந்து கொண்டு தாய்மைக்கும் பொது சேவைக்கும் இடையிலான சமநிலையை வெளிப்படுத்தினார். ஆஸ்திரேலிய செனட்டர் லரிசா வாட்டர்ஸ் 2017ஆம் ஆண்டு நாடாளுமன்ற அமர்வின் போது தனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வரலாறு படைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த முதல் செனட்டர் என்ற பெருமையும் பெற்றார். அதேபோல் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான கெமி பேடனோக் மற்றும் ஸ்டெல்லா கிரீசி ஆகியோர் 2019ஆம் ஆண்டு தங்களது கைக்குழந்தைகளை அருகில் வைத்தபடியே பதவியேற்று குடும்ப பொறுப்புகளுக்கும் மக்கள் சேவையும் ஒன்று கொண்டு முரணானவை அல்ல என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டினார். இத்தகைய நிகழ்வுகள் பெண்கள் தாய்மையையும் தலைமைத்துவத்தையும் ஒரு சேர சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்பதற்கான வலுவான சான்றுகள். இதை நீங்கள் திமுக ஆட்சி அதையும் ஒரு அரசியலாக்கி அதையும் இவ்வளவு இழிவான அரசியல் பண்ண முடியும் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாவேக அரசோட நான் சாதனைகளை சொல்றேன். இத்தனை ஆண்டுகள், அதாவது 30 நாளில் நம்ம பண்ண சாதனைகள். அவங்க 30 நாளில் என்ன பண்ணாங்க நான் இன்னைக்கு வரை நம்ம தெரியவே தெரியாது. நான் சொல்கிறேன், 200 யூனிட் இலவச மின்சார திட்டம், தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் அரசாணையில் கையெழுத்திட்டார். பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு படை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்டது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்த 714 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். தூத்துக்குடி ஹூண்டாய் கப்பல் திட்டம், 38,000 கோடி மதிப்பிலான ஹூண்டாய் கப்பல் திட்டம் தொழில் வளாகத்திற்கு ஆதரவளித்து சுமார் 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய இருமொழி கொள்கை தொடரும் என அறிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நடைபெறப்பட்டது. ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி, மற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதற்கு ரூபாய் 6,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இத்தனை சாதனைகளையும் நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கறது சரியா யோசிச்சுக்கோங்க. இத்தனை இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறது 52வது பிறந்த நாள் அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளுக்காக. அவருக்கு ஒரு சிறப்புரை ஆற்றாமல், அவரை பற்றி பெருமையாக பேசாமல் இந்த மேடையை விட்டு நான் போனேன்னா அது எனக்கு இந்த மேடைக்கே அழகு கிடையாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மனிதன் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடவில்லை, ஒரு நம்பிக்கையின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒரு புதிய தமிழ்நாட்டில் பயணத்தை கொண்டாடுகிறோம். அவர் அரசியலுக்காக வருகிறார்கள், சிலர் பதவிக்காக வருகிறார்கள். ஆனால் விஜய் அண்ணா மக்களுக்காக வந்தார். திரையில் ஹீரோவாக இருப்பது எளிது, ஆனால் மக்கள் மனதில் ஹீரோவாக வாழ்வது அரிது. அந்த அரிய இடத்தை பெற்றவர் நம் விஜய் அண்ணா அவர்கள்.
அவர் ஒரு தலைவராக மட்டுமல்ல, இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் பெண்களின் பாதுகாப்பிற்காக குரலாகவும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பாகவும் திகழ்கிறார். விஜய் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், பயப்படாதே, உண்மையாக நில், மக்களுக்காக உழை என்று. எங்களை விமர்சிப்பவர்கள் இருக்கலாம், எங்களை கேலி செய்பவர்கள் இருக்கலாம், எங்களை தடுக்க நினைப்பவர்கள் இருக்கலாம். ஒரு இயக்கத்தை நிறுத்த முடியும், ஒரு மனிதரை எதிர்க்க முடியும், ஆனால் மக்களின் நம்பிக்கை யாராலும் தோற்க முடியாது என்று இந்த மேடையில் இருந்து நான் உறுதியாக சொல்கிறேன். விஜய் அண்ணாவின் பிறந்த நாளை நாம் பட்டாசுகளால் மட்டும் கொண்டாட மாட்டோம், மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டாடுவோம். பேனர்களால் மட்டுமல்ல, புதிய உறுப்பினர்களின் இயக்கத்தில் இணைத்து கொண்டாடுவோம். கோஷங்களால் மட்டும் கொண்டாட மாட்டோம், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த இயக்கத்தை கொண்டு சேர்த்து இந்த பிறந்த நாளை 52வது பிறந்த நாளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவோம் என்று நன்றியுரை கூறி முடிவெடுக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.